ஹாய் ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் பொட்டேட்டோ சீஸ் பால் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீஸ் பாலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் க்ரம்ஸு, மைதா 2 ஸ்பூனு, அடுத்தது பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். சீஸ் நான் ஷீட்டாக இருந்துச்சு, அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சீஸை. அடுத்தது பொட்டேட்டோவை நல்லா 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கோங்க. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ கொஞ்சம் நல்லா கையிலேயே மசிச்சு விட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். ஏன்னா மாவெல்லாம் போட்டு கலக்கணும், அதுக்காக நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். என்ன பண்ணணுன்னா 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு, பச்சரிசி மாவு, அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே நல்லா இதாகணும், நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிங்கன்னா இப்படி உருண்டை பிடிச்சோம்னா இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா விரிச்சிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மாவு இருக்குல்ல, நல்லா இப்படி தட்டி விட்டிங்கன்னா, கையிலே வச்சு தட்டிங்கன்னா இப்படி நல்லா விரிச்சு விட்டி இதில் சீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சு உள்ளே வச்சு சீஸ் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. சீஸ் வெளியே வராத அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த உருண்டையும் இதே மாதிரி தான் நல்லா கையை வச்சு விரிச்சிட்டு சீஸை உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கணும். அப்போ தான் சீஸ் வெளியே வராது, அதுக்காக தான். இப்படி எல்லா பொட்டேட்டோ மாவு வச்சு சீஸ் உள்ளே வச்சு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா போட்டு மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக தான். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு மாவை திக்காக்கி விட்ரும், அதுக்காக நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தோசை மாவு பதத்துக்கு வரணும். சைடில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி வரணும். தோசை மாவு பதம் விட்டது. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த மாவில் போட்டு டம்ப் பண்ணி எடுக்கணும். நல்லா கொஞ்சம் மெதுவாகவே எடுங்க. அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் ஒரு இது கொடுக்கணும், ஒரு கோட்டிங். அந்த மைதா கோட்டிங் மேலே இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஒட்டணும். ஸ்பூன் நமக்கு கோட்டிங் கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம செய்கிற ஸ்நாக்ஸுக்கு நல்ல கோட்டிங் கொடுக்கணும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போடணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைச்சும் இருக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ எல்லா உருண்டையும் மைதாவில் ஒரு கோட்டிங்கு, பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைச்சும் வச்சுருந்து பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி. சீஸ் பால் ரெசிபியை செக் பண்ண ஒரு செஃப் வந்திருக்காங்க. செக் பண்ணிகிட்ருக்காங்க குவாலிட்டி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு. அந்த சீஸ் மெல்ட் ஆகி வருதா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணி நல்லாயிருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். இப்படி நல்லா சமைச்சு ருசியாக சாப்பிடுவோம். டிஎம் பவன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.